ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ஃப்ளவர் ஸ்கூல் இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ரவீந்திரநாத் டகூர். இவங்க ஒரு ஃபேமஸான இந்தியன் ரைட்டர். இவங்க மோஸ்ட்லி பெங்காலி லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்காங்க. ரவீந்திரநாத் டகூர த பார்ட் ஆஃப் பெங்கால்னு சொல்வாங்க. இவங்க 1913 அப்போ லிட்ரேச்சர்ல த நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரவீந்திரநாத் டகூருடைய ஒர்க் ஜனகண மனவ தான் நம்ம இந்தியாவுடைய நேஷனல் ஆந்தமா சூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஒர்க் அமர் ஷோனர் பங்காலவ தான் பங்களாதேஷோடைய நேஷனல் ஆந்தமா சூஸ் பண்ணிருக்காங்க. ரவீந்திரநாத் டகூருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா கீதாஞ்சலி, கபுலிவாலா, கோரா அண்ட் சோ ஆன். இப்ப நம்ம த ஃப்ளவர் ஸ்கூல் இந்த போம் பத்தி பார்க்கலாம். இந்த போயம ரவீந்திரநாத் டகூர் ஃபர்ஸ்ட் பெங்காலில தான் எழுதியிருக்காங்க. அண்ட் அந்த பெங்காலி போயம சிசு அப்படிங்கிற கலெக்ஷன்ல 1903 அப்போ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் டகூரே இந்த போயம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அத த கிரசன்ட் மூன் அப்படிங்கிற கலெக்ஷன்ல 1913 அப்போ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த போயம்ல நேச்சருடைய பியூட்டியையும் சைல்டுடைய இமேஜினேஷனையும் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. இந்த போயம ஒரு சைல்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் எழுதியிருக்காங்க. அந்த குழந்தை அதோடைய லைஃப் மாதிரியே தான் எல்லாத்தோடைய லைஃபும் இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிடுது. இப்ப நம்ம த ஃப்ளவர் ஸ்கூல் இந்த போயம டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெய்னி சீசனுடைய வருகைய டிஸ்கிரைப் பண்றாங்க. புயல் வர போற மாதிரி வானம் மேகமூட்டத்தோட இருக்குது. அது பயங்கரமா சவுண்ட் எழுப்புது. சோ இடி இடிக்குது. கூடவே வானத்துல இருந்து மழையும் பொழியுது. இங்க ரெயின ஜூன் ஷவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் கிராஸ் லேண்ட்ல ஈஸ்ட் விண்ட் ப்ளோ ஆகுது. அந்த காத்து கூலா வெட்டா இருக்குது. சிம்பிளா சாரல் அடிக்குது. நெக்ஸ்ட் பேம்போ பிளான்ட்ஸ் வழியா காத்தடிக்கும் போது மியூசிக் பிளே பண்ண மாதிரி சவுண்ட் கேக்குது. அத நம்ம போயட் விண்ட ஒரு மியூசிஷியனா இமேஜின் பண்ணி அந்த விண்ட் பேக் பைப்ஸ் அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம போயட் என்ன சொல்றாங்கன்னா மழை பெஞ்ச உடனே சடனா பூக்கள் எல்லாம் பூத்துடுச்சான். அந்த பூக்கள் எங்கிருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியலையா. மழை பெஞ்ச உடனே சடனா பூத்துடுச்சான். மேலும் அந்த பூக்கள் கிரீன் கிராஸுக்கு மேல ஜாலியா டான்ஸ் ஆடுதான். அந்த பூக்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட ரொம்ப ஜாலியா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கிரீன் கிராஸுக்கு மேல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதான். அங்க பூத்திருக்கிற பூக்களை பார்த்த ஒரு குழந்தை அவங்க மதர் கிட்ட என்ன சொல்லுதுன்னா அந்த பூக்களுடைய ஸ்கூல் அண்டர் கிரவுண்ட்ல இருக்குதான். அந்த பூக்கள் அவங்க கிளாஸ் ரூம் டோரை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து சின்சியரா படிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ஒருவேளை அவங்க கிளாஸ் டைம் முடியறதுக்கு முன்னாடி வெளியில போய் விளையாடணும்னு நினைச்சா அவங்க டீச்சர் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களாம். என்ன தண்டனைனா எந்திரிச்சு போய் ஓரமா நிக்க சொல்லிருவாங்களாம். மேலும் அந்த குழந்தை என்ன இமேஜின் பண்ணிக்கிடுதுன்னா எப்படி மழை பெஞ்சா நமக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விடுவாங்களோ அதே மாதிரி மழை பெஞ்சுச்சுன்னா அந்த ஃப்ளவர் சில்ட்ரனுடைய ஸ்கூலுக்கும் லீவ் விட்டுருவாங்களாம். ஸோ அந்த ஃப்ளவர் சில்ட்ரன் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து நிலத்துக்கு மேல வந்து ஜாலியா அவங்களுடைய ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுவாங்களாம். ஸோ இப்படிதான் மழை பெஞ்ச உடனே சடனா பூ பூக்குதுன்னு அந்த சைல்டு இமேஜின் பண்ணிக்கிடுது. அந்த பூக்கள் எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. அவங்களுடைய ஸ்கூல் அண்டர் கிரவுண்ட்ல இருக்குது. மழை பெஞ்சா அவங்களுக்கு லீவ் விடுவாங்க. உடனே அவங்க நிலத்துக்கு மேல வந்து ஜாலியா டான்ஸ் ஆடி அவங்களுடைய ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு அந்த சைல்டு இமேஜின் பண்ணிக்கிடுது. நெக்ஸ்ட் நம்ம போயட் என்ன சொல்றாங்கன்னா அங்க அடிக்கிற காத்தால ஃபாரஸ்ட்ல இருக்கிற ட்ரீஸோடைய பிரான்ச்சஸ் எல்லாம் ஒன்னோடு ஒன்னு இடிச்சுக்கிட்டுதான். கூடவே லீவ்ஸும் சலசலன்னு சத்தம் எழுப்புதான். அங்க பயங்கரமா இடி இடிக்குது. அதை எப்படி இமேஜின் பண்ணி சொல்றாங்கன்னா இடி மேகங்கள் அதோடைய பெரிய கைகளை வச்சு கிளாப் பண்றதா சொல்றாங்க. அந்த இடி இடிக்கிற சவுண்டை கேட்ட உடனே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஃப்ளவர் சில்ட்ரன் ரொம்ப ஆர்வத்தோட நிலத்துக்கு மேல ஓடி வராங்களாம். ஸோ பூ பூக்குது. அந்த பூக்களுடைய பெட்டல்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது. பிங்க், எல்லோ அண்ட் ஒயிட் கலர்லலாம் பூக்கள் பூக்குது. அந்த ஃப்ளவர் சில்ட்ரன் வந்து
பிங்க், எல்லோ அண்ட் ஒயிட்னு டிஃப்ரெண்டா பியூட்டிஃபுல் கலர்ஸ்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்களாம். இப்போ நம்ம ஸ்பீக்கர் அந்த குழந்தை அதோடைய மதர் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, எல்லோ, பிங்க் அண்ட் ஒயிட் கலர்ல பூக்கள் பூத்திருக்குல்ல, அந்த ஃப்ளவர் சில்ட்ரனுடைய வீடு ஸ்கைல இருக்குதாம். ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்கைல இருக்குதாம். இப்போ சின்ன குழந்தைங்கெல்லாம் எப்படி அம்மா என்ன தூக்குங்கன்னு அம்மாவை நோக்கி கைகளை உயர்த்துவாங்களோ, அதே மாதிரி இந்த ஃப்ளவர் சில்ட்ரனும் அவங்களுடைய கைகளை வானத்தை நோக்கி நீட்டி வானத்துல இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்கைல இருக்கிற அவங்களுடைய வீட்டுல அந்த ஃப்ளவர் சில்ட்ரனுடைய மதர்ஸ் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அம்மா கிட்ட போகணும்னு அந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்களாம். சோ எனக்கு எப்படி நீங்க இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ஃப்ளவர் சில்ட்ரனுக்கும் மதர் இருக்கிறாங்க. இந்த ஃப்ளவர் சில்ட்ரன் அவங்க மதர் கிட்ட போகணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்கன்னு அந்த குழந்தை அதோடைய மதர் கிட்ட சொல்லுது. இதோட இந்த போயம் முடிஞ்சது. இந்த போயமுடைய மெயின் ஸ்பீக்கர் ஒரு யங் சைல்டு. அந்த குழந்தை அதோடைய மதர் கிட்ட பேசுற மாதிரி தான் இந்த போயம் இருந்துச்சு. இந்த போயம்ல சைல்டுடைய இமேஜினேஷன் மூலமா நேச்சருடைய பியூட்டியையும் சைல்டு அண்ட் மதருக்கு நடுவுல இருக்கிற அன்கண்டிஷனல் லவ்வையும் ரொம்ப அழகா நம்ம போயட் ரவீந்திரநாத் டகூர் இந்த போயம்ல டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. த ஃப்ளவர் ஸ்கூல் இந்த போயம் ஃப்ரீ வேர்ஸ்ல தான் எழுதியிருக்காங்க. எந்த ஒரு ரைமிங் ஸ்கீமும் யூஸ் பண்ணல. பொயட்டிக் டிவைசஸ்னு பார்த்தோம்னா பர்சானிஃபிகேஷன் மெயினா யூஸ் பண்ணியிருக்காங்க. நேச்சருக்கு ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த போயமுடைய ஷார்ட் எஸ்ஸே, டீடைல்டு எஸ்ஸே அண்ட் எம்சிக்யூஸ் நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம போய் பாருங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.